சார் ஒரு பட்டிமன்றத்துக்கு நான் போய் நடுவராக உட்காந்துங்கிறேன், தீர்ப்பு சொல்கிற நேரத்தில் சொல்ல சொல்ல ஒரு ஆள் எழுந்து வந்து 2 நிமிஷத்துக்கு 500 ரூபா கொடுத்தான் சார். 500 கொடுத்தான் சார். 10,000 வந்துடுது சார். எனக்கு பேசின தொகையை விட அவன் அதிகமாக கொடுத்துட்டான் சார். அவன் சந்தோஷமாக இருந்தது சார். ஆனால் மறுநாள் காலையில் பார்க்குறேன், வீட்டு வாசலில் நிற்கிறான் சார். அவன் என்னடான்னு கேட்குறேன், ஏதோ மப்பில் கொடுத்துட்டேன், அதை திருப்பி வாங்கி போகலான்னு வந்தேன் அப்படின்னா சார். ஒரு அம்மா இலையை போட்டு சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றுது, ஒரு வாய் எடுத்து வச்சான் சார். வச்சுட்டு சொன்னான், இந்த முரட்டுக்கால படத்தை பாரதி ராஜா இன்னுமா டைரக்ட் பண்ணிக்கிறாருன்னு சொன்னான். அந்த அம்மா கரண்டியை தூக்கின்னு கை ஓடி வந்தது. தெரிஞ்சா சொல்லு, தெரியலன்னா கம்முனு. 70 படத்தை டைரக்ட் பண்ண எஸ்பி முத்துராமன் ஐயா தான்யா முரட்டுக்கால படத்தையே டைரக்ட் பண்ணாரு. மாற்றி சொல்கிற, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்கிறிய, இந்த குழம்புல உப்பு போடணுன்றது ஆண்டிமா மறந்தாங்க. இப்போ அவன் எடுத்துக்கிற முறை சார், கருத்து என்ன, உப்பு போடணும். ஒரு விஷயம் சொல்லிட்டோமா, சோப்பு தயாரிக்கிறது எண்ணெய் வேணும், எண்ணெய் கரை போகிறதுக்கு சோப்பு வேணும். 2 அம்மா பஸ் ஸ்டாப்பிங்கில் நிற்குது. பக்கத்தில் இருக்கிற அம்மா சொல்லுது, அந்த பஸ்ஸை நிறுத்து. ஏம்மா அந்த பஸ்ஸை நிறுத்துமா? ஏன் நீ நிறுத்த? நான் நிறுத்தினா அந்த ஆள் நிற்க மாட்டான். ஏன்? அந்த டிரைவர் என் வீட்டுக்காரன். ஐயா, அவருக்கு நகைச்சுவை கூடவே பிறந்தது. நீங்கள் தேவை, மனிதர்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும், டென்ஷனில் இருக்கிறோம். ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவர் பேச்சு 1 மணி நேரம் இருந்தால் கேட்டு படுங்க. பிபி கிடையாது, சர்க்கரை கிடையாது, சௌக்கியமாக தூங்க. ஆனால் எல்லாம் அவருக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? கருத்து சிறப்பே. அதை எடுத்து சொல்றதுக்கு யாருன்னா பெரும் புலவர், பேராசிரியர், நல்லாசிரியர், நம்ம எல்லாம் மகிழ்ச்சி கடலில் ஆற்றக்கூடிய வலிமை மிக்கவர், மூத்தவர், பெரியவர், புலவர் மா. ராமலிங்கம் ஐயா அவர்கள் வருகிறார்கள். வாங்க. ஒரு காலத்தில் நான் அங்கே உட்காந்து மாபெரும் நிகழ்ச்சியை பார்த்து ரசித்தது நினைவுக்கு வந்தது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் நீதி அரசர் ஐயா மு. இஸ்மாயில் அவர்களும் அருகருகே இருந்து தமிழ்ச்சோலை நிகழ்ச்சியை நடத்தினார்கள். அப்போ நான் அங்கே உட்காந்து தான் அதை அழகாக ரசித்தேன். அந்த அறிஞர்கள் சபையில் ஐயாவும் இருந்தாங்க, சொல்வேந்தரும் இருந்தாங்க. இன்றைக்கு சொல்லுக்கு நீதி அரசரையும் வேந்தருக்கு முத்தமிழறிஞரையும் கணக்கிட்டு பார்த்து இருவரும் ஒருவராகி அமர்ந்திருக்கிற சொல்வேந்தர் சுகேசிவம் அவர்களை நான் வணங்கி மகிழ்ந்து, நான் தீர்ப்புக்காக அதெல்லாம் சொல்லலை, மனசில் பட்டதை சொன்னேன். கவிஞர் முத்தையா அவர்கள் சொன்னார்கள், கவி சக்கரவர்த்தி கம்பன் அவர் பக்கத்தில் தான் அமர்ந்திருக்கிறார்னு. அது கவிதை இல்லையா? கவிதையை எழுதினவர் பக்கத்தில் உட்காந்துங்கிறார். அந்த கவிதைக்குள்ளே இருக்கிற கருத்து தான் நடுவில் இருக்குது. அந்த கருத்தை வெளிப்படுத்தின பாத்திரம் தான் கடைசியில் இருக்குது. அது ஒரு முறை வைப்பாக தான் வச்சுருக்காங்களே தவிர அதுதான் வெற்றி பெறும்னுக்காக அவர் உட்காரல. அது அவருடைய கற்பனை. கவிதை சாதாரணமாக இருந்தாலும் கூடங்க அதில் ஒரு கருத்து இல்லைன்னா நிற்காது சார். அதனால தான் கருத்துன்ற சொல்லிலே பாருங்கள், முதல்ல கருன்ற சொல் இருக்கா இல்லையா அதில். அப்போ அந்த கருவை வச்சு தான் அந்த கவிதையே வளரும், கதையே வளரும், காவியமே கிடைக்கும்னா கருத்து இல்லாமல் எதுவுமே நிற்காது இல்லைங்களா? அங்கே பாருங்கள், ஒரே ஒரு விஷயம், ஒவ்வொன்றுத்துக்கும் பேக்ட்ராப் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு நாட்டினுடைய வளம் எப்படி இருக்கணுன்றதுக்கு தான் அந்த கவிதையை படைக்கிறார். அதுக்குரிய காட்சி. சென்ற வெள்ளிக்கிழமை மலேசியாவில் பாராளுமன்றத்தில் அப்துல் இப்ராஹிம் ஒரு அருமையான குரலை கையாண்டிருக்காரு. மலேசியா பாராளுமன்றத்தில் உருவசியும் ஒவாப்பிணியும் செருபகையும் சேராது எழுவது நாடுன்னு நாட்டினுடைய வளத்தை சொன்னார். அதைத்தானே கம்பன் அன்னைக்கே பாடிய காட்சி தானே இது. தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல்கள் முழவின் எங்க குவளைகன் வெடித்து நோக்க தென்திரை எழினை காட்ட தேம்பிடி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மருதமிற்றிருக்கும் மாதோ என்று அந்த வளம் இருந்தால் தாயா அந்த நாடு நல்லா இருக்கும். அதுக்காக போட்டது அது. எங்களுது அப்புறம் வரேன், அங்கே பாருங்க, பிரம்மாண்டமான உருவம், கொஞ்சம் நெஞ்சமாக குடிக்குது.
600 சகடத்து அடிசிலும் 100 கட்குடங்களும் நுங்கினான்னு கம்பன் எழுதினான். அவ்வளோ பெரிய குடிகாரனுக்கு இங்கே ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்க முடியுமா சார்? இல்லை, சாதாரணமானதா? ஏன் அந்த அங்கீகாரம் கொடுத்தாங்க தெரியுமா? இவ்வளவு பெரிய உருவம் பெற்றிருந்தாலும், குடிமயக்கத்தில் அவன் கிடந்தாலும், உருவம் பெரிதாக இருந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் செய் நன்றி உணர்வு என்ற கருத்து வேரூன்றி இருந்ததனால்தான் அவனுக்கும் ஒரு சிறப்பு, அந்த பாத்திரமும் இன்றைக்கு நிலைத்திருக்கிறது. சார், ஒரு பட்டிமன்றத்துக்கு நான் போய் நடுவராக உட்காந்துங்கிறேன், தீர்ப்பு சொல்கிற நேரத்தில் சொல்ல ஒரு ஆள் எழுந்து வந்து 2 நிமிஷத்துக்கு 500 ரூபா கொடுத்தான் சார். 500 ரூபா கொடுத்தான் சார். 10,000 வந்துடுது சார். எனக்கு பேசின தொகையை விட அவன் அதிகமாக கொடுத்துட்டான் சார். அவன் சந்தோஷமாக இருந்தது சார். ஆனால் மறுநாள் காலையில் பார்க்குறேன், வீட்டு வாசலில் நிற்கிறான் சார். அவன் என்னடான்னு கேட்குறேன், ஏதோ மப்பில் கொடுத்துட்டேன், அதை திருப்பி வாங்கி போலான்னு வந்தான் அப்படின்னா சார். அப்போ கூட அவன் பணம் ஞாபகத்தில் இருக்குது பத்தியா? அவனுக்கு பணம், அந்த கொடியானுக்கு பணம் ஞாபகத்தில் இருந்தது, இவனுக்கு குணம் ஞாபகத்தில் இருந்ததுயா. அதனால தான் எழுந்த உடனே இடையில எழுந்த போதே கேட்டான், திட்டியின் விடமன்ன செய்தையை இன்னும் விட்டிடலையோ? அந்த உயரிய கருத்து அவனை ஆட்கொண்டதனால் தான் அந்த பாத்திரமே இன்றைக்கு தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறதுன்னா சாதாரணமான விஷயம் இல்லை சார். என்றுமுள கம்பன், அதான கேள்வியே. என்றுமுள கம்பன் என்பதன் காரணம், அன்றைக்கு ராமபிரான் தேரிலே வருகிறார், மக்கள் எதிரில் வருகிறார்கள். தேரிலிருந்து இறங்கி கேட்கிறான், மக்களை பார்த்து கேட்கிறான், எதுவினை இடரிலே யாவனும் மறை இளையரும் வலியர்கோள் கேட்டானே. அவருடைய கருத்து தான் சார் என்னைக்கு நிற்கும். கவிதைகள் மாறலாம், கற்பனைகள் மாறலாம், காவியங்களுடைய போக்கு மாறலாம் இல்லையா? எதுலையும் ஒரு கருத்து இருக்கணும். கவிஞர் மிகப்பெரிய கவிஞர் அவர், நான் இல்லைன்னு மறுக்கலை, வணங்குறேன். ஒரு பையன் எழுதுறான் சார், அதில் பாருங்க சாதாரணமான வரி தான். புத்தகம் வாசிக்கலாம் வா என்று அழைக்கிறது, செல்போனோ வா சிக்கலாம் என்று அழைக்கிறது இல்லையா? அப்போ எதுலையுமே ஒரு கருத்து இல்லைன்னா அது நிற்காது. அதுதான் முக்கியமானது. அன்புக்குரியவர்களே, 3-4 நிலையில் நான் பார்க்கிறேன். கம்பன் கருத்துக்களை எப்படி 10,000 பாடல்களுக்கு முத்திரை பதித்து வைக்கிறான் தெரியுமா? காலங்காலமாக இருக்கிற கருத்துக்களை செறிவூட்டுகிறான். ஒன்று, காலங்காலமாக இருக்கிற கருத்துக்களை செறிவூட்டுகிறான். அதில் ஒரு சிலது, பிறனில் விளைவோன் கிளையடும் கெடுப, அறம் வெல்லும் பாவம் தோற்கும், தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற காலங்காலமாக இருந்து வருகிற கருத்துக்களை செறிவூட்டுகிறான் காப்பியத்துக்குள். 1. 2, செப்பம் செய்கிறான் சில செய்திகளை. வான்மீகத்திலிருந்து கதையை எடுத்துக்கொள்ளுகிற கம்பன் செப்பம் செய்கிறான். 2 இடத்தை அதற்கு நான் உதாரணமாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயாவே நீதியரசர் சொன்னாங்க, முதல்ல வான்மீகி ராமனை மனிதனாகவே படைக்கிறான், கம்பன் மனிதனாக படைத்து கடவுளாக காட்டுகிறான். அப்போ சொல்லப்பட்ட கதையில் வருகிற கருத்தை மாற்றி தன் கருத்துக்கு ஏற்ப தூக்கி நிறுத்துகிற செயல் அது. இன்னும் ஒரு இடம், நிறைய இடங்களை சொல்லலாம், நேரத்தை நெருமைக்கிறது. ஒரே ஒரு இடம் எங்கள் படத்தில் இருக்கிற மாதிரி. இங்கே விபீஷணன் உங்களுக்கு தெரியல, அவர் கீழே உட்காந்துங்கிறார். விபீஷண வீடலனை சேர்த்து கொள்ளலாமா வேண்டாமா என்று ஒரு கருத்தரங்கம் நடக்குது. ராமபிரான் தலைமையில் எல்லாரும் உட்கார்ந்துக்கிறாங்க. சுக்ரீவன் உட்காந்துக்கிறான், ஜாம்பவான் உட்காந்துக்கிறாரு, நம்ம அங்கதன் உட்காந்துங்கிறான், இளையவர் உட்காந்துக்கிறார், எல்லாம் உட்கார்ந்து, அனுமன் உட்காந்துங்கிறார். அப்போ ஒரு கருத்தரங்கம் நடக்குது. ஒரு தலைமை பண்புக்குரிய ஒரு தலைவன் அத்தனை பேரையும் கேட்கிறான், கொற்றவா சரணம் என்று குரல் கொடுத்து கொண்டு வான்வெளியில் நிற்கக்கூடிய வீடனை சேர்த்து கொள்ளலாமா வேண்டாமா என்ற ஆராய்ச்சி நடக்குது. அவர் நினைச்சிருந்தா சேர்த்துட்டு இருக்கலாம், கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தலைவன் என்பவன் தன்னை சார்ந்தவரிடத்தில் கேட்டு நடப்பதுதான் தலைமைக்கு அழகு என்பதை கம்பன் அழகாக இந்த நடைமுறை காலத்துக்கு ஏற்ப எடுத்து சொல்லுகிற இடம் அது. அப்போ சுக்ரீவன் எழுந்து சொல்றான், அவனை அண்ணனை காட்டி கொடுக்க வந்த தம்பியை நம்பக்கூடாதுன்னு. இவன் எப்படி வந்தான்னு தெரியல, அவனே அதை மறந்துட்டான் இல்லையா? அப்போ விபீஷணன்
அதை விபீஷனை சேர்த்துக்கலாம்ன்றது இடத்துல சொல்றார். சுக்ரீவனை பார்த்து வால்மீகி இடத்திலிருந்து கம்பன் வேறுபடுகிற அற்புதமான கருத்து இடம் என்னென்ன, சுக்ரீவனை பார்த்து ராமரே சொல்லுவார், வானமண்டலத்திலே வரக்கூடிய பிசாசர், யட்சர் இவர்களையெல்லாம் நானே என்னுடைய வில்லை கொண்டு அழித்து விடுவேன், என் விரல் நுனிக்கு அவர்கள் ஆற்ற மாட்டார்கள்னு ராமனே தன்னை பற்றி சுக்ரீவனிடத்தில் பெருமையாக பேசுவது போல வால்மீகி எழுதியிருப்பார். ஒரு வீரன் தன்னை பற்றி தற்பெருமையாக பேசுவதை தமிழ் ஏற்றுக்கொள்ளாது என்பதனால் கம்பன் எங்க மாற்றம் செய்தான் தெரியுமா? அந்த வீர தீர செயலை, ராமனுடைய பராக்கிரமத்தை ராவணன் முதற்போரிலே சந்தித்து தன் பாட்டன் மாலியவானிடத்திலே சொல்லுகிற போது அவன் விரல் ஒன்றுக்கு ஆற்றாது என் வீரம் என்று சொல்லுகிற மாற்றத்தை செய்தான் பாருங்க. இதுதான் செப்பம் செய்தல். சார், எதுவுமே சொல்கிற முறையில் தான் அற்புதமான அந்த கருத்து போய் சேரும் இல்லையா? சமீபத்தில் ஹியூமர் கிளப்பில் கூட நான் சொன்னேன், ஒரு அம்மா இலையை போட்டு சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றுது, ஒரு வாய் எடுத்து வச்சான் சார். வச்சுட்டு சொன்னால், சுமார் நம்ம பேசுவோம் இல்லையா, இந்த முரட்டுக்கால படத்தை பாரதி ராஜா இன்னுமா டைரக்ட் பண்ணிக்கிறாருன்னு சொன்னான். அந்த அம்மா கரண்டியை தூக்கின்னு கை ஓடி வந்தது. தெரிஞ்சா சொல்லு, தெரியலன்னா கம்முனுரு. 70 படத்தை டைரக்ட் பண்ண எஸ்பி முத்துராமன் ஐயா தான்யா முரட்டுக்கால படத்தையே டைரக்ட் பண்ணாரு. மாற்றி சொல்கிற, இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்கிறிய, இந்த குழம்புல உப்பு போடணுன்றது ஏண்டிமா மறந்தாங்க. இப்போ அவன் எடுத்துக்கிற முறை சார், கருத்து என்ன, உப்பு போடணும். ஒரு விஷயம் சொல்லிட்டோமா, சோப்பு தயாரிக்கிறதுக்கு எண்ணெய் வேணும், எண்ணெய் கரை போகிறதுக்கு சோப்பு வேணும் இல்லைங்களா? ஆனால் தயாரிக்கிறது சோப்பு. அப்போ பாத்திர படிப்பும் வேணும், கவிதையும் வேணும். எதுக்கு? கருத்தை வலியுறுத்த. அதான் சார், கருத்தை வலியுறுத்தணும்னா ரெண்டும் வேணும். அப்போ அதில் நான் தான் மாட்டேன், என்னால் தான், அதனால தான் சொல்லக்கூடாது. அது வெளியில் தெரியறதெல்லாம் ஆர்ப்பாட்டம் தான் பண்ணும். அழுத்தமாக உள்ளே இருக்கிற கருத்து ஒன்றும் ஆட்டமே ஆடாது, அது நிதானமாக தான் இருக்கும். மூணாவது சேர்த்து கொடுத்தல்னு ஒரு வகையை கம்பன் கையாளுறான். சேர்த்து கொடுத்தல் என்பது என்ன தெரியுமா? தமிழ் மரபு என்ன தெரியுமா ஐயா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பார்க்கணும் ஐயா, காதல் என்ற ஒன்று உண்டு ஐயா. அதனால்தான் வான்மீகத்தில் இல்லாத ஒன்றை கம்பன் எழுதுகிறான். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். நம்ம தேசத்து இளைஞர்கள் அனைவருக்கும் தெரிந்த வரியாது. அந்த வரியை நினைவுபடுத்துகிறான் சார். அது மட்டுமல்ல, அகலிகை காட்சி வைக்கிறதும் அதுதான். ஒன்னே ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அடுத்தது செதுக்கி எடுத்தல்னு ஒரு வகை. செதுக்கி எடுத்தல்னா என்ன தெரியுமா? அது இப்போ நான் சொன்னேன், செறிவூட்டுதல், செப்பம் செய்தல், சேர்த்து கொடுத்தல், செதுக்கி எடுத்தல். 4வது முறையில் வான்மீகத்தில் இல்லாத ஒரு இருக்கிற உத்தரகாண்டம் என்ற ஒரு பகுதியை தன்னுடைய காவியத்தில் எடுத்து செதுக்கி எடுத்துடுறார். தேவையில்லை அது. ஏன் தெரியுமா? உத்தரகாண்டத்தில் சொல்லப்படுவது எல்லாம் வெற்றி கதைகள். கருத்து இல்லாத ஒரு கதை நமக்கு எதுக்குன்னு அந்த கதையை புறக்கணித்து விட்டு உத்தரகாண்டத்தை தேவையில்லைன்னு வச்சாரு பார்த்தீங்களா? அந்த இடத்தில்தான் கம்பன் 4 வகையிலே கருத்துக்களை சேர்த்து இந்த பிரபஞ்சத்திற்கு எடுத்து கொடுக்கிறான். அருமையானவர்களே, எதுலேயுமே எதை சொன்னாலும் அதுக்குள்ளே இருக்கிறது என்னன்னு நம்ம பார்க்கணும். ஒன்றே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். 2 அம்மா பஸ் ஸ்டாப்பிங்கில் நிற்குது. பக்கத்தில் இருக்கிற அம்மா சொல்லுது, அந்த பஸ்ஸை நிறுத்து. ஏம்மா, அந்த பஸ்ஸை நிறுத்துமா? ஏன் நீ நிறுத்த? நான் நிறுத்தினா அந்த ஆள் நிற்க மாட்டான். ஏன்? அந்த டிரைவர் என் வீட்டுக்காரன். நன்றி, வணக்கம். ஐயா கம்பராமாயணமும் நம்பராமாயணமும் சேர்த்தே சொல்றாரு. அதுல எது ரொம்ப டாப் தெரியுமா? ஒரு முரட்டு காளைக்கு பொண்டாட்டிட்ட உப்பு போடுன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்லை அப்படின்னா இருப்பாரு. முரட்டு காளைக்கு உப்பு போடுன்னு கேட்கறதுக்கு ஒரு துப்பு இல்லை. இப்படி ஆயிட்டாங்க பாருங்க ஐயா. அவருக்கு நகைச்சுவை கூடவே பிறந்தது.
நீங்கள் தேவை. மனிதர்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம், டென்ஷனில் இருக்கிறோம். ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவர் பேச்சு 1 மணி நேரம் இருந்தால் கேட்டு படுங்க. பிபி கிடையாது, சர்க்கரை கிடையாது, சௌக்கியமாக தூங்க. ஆனால் எல்லாம் அவருக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? அவர் ராத்திரி தூங்க போகும்போது என் பேச்சு கேட்டு தூங்குறாரா? எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல சகோதரர் சார். ரொம்ப எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தீங்க. இந்த மகிழ்ச்சி எங்கேயாவது கிடைக்குமா? வீட்டில் கிடைக்கவே கிடைக்காது, இங்கே தானே கிடைக்கும். அதாவது அவர் ரொம்ப வலிமையாக ஆர்குமெண்ட் வச்சார். நான் அதுலேருந்து அந்த உயிரை தானே உருவி வெளியில் எடுத்து வச்சுக்கணும். கருத்து என்பதை வற்புறுத்துவதற்கு ஒரு கவிதை, ஒரு பாத்திர படைப்பு தேவைப்படுகிறது. அதுதானே உலகம் உள்ள வரையில் இருக்க முடியும். முத்தையா அதை ரொம்ப அழகாக கவுண்டர் பண்ணாரு. மொத்தமே 37 39 தான் இருக்குது, முடிஞ்சு போச்சு அப்படின்னாரு. அதை வற்புறுத்துறதுக்கு தானே சார் இலக்கியமே வேண்டி இருக்குது. அந்த கருத்துங்கிறது தானே என்னைக்கு நிற்கிறதுக்கு காரணமாக இருக்கு அப்படின்னு ரொம்ப அருமையாக வச்சார். அந்த செய்திகள் எல்லாம் வச்சார். அப்புறம் முத்தையா பேசுகிற போது இந்த கட்சியோட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காரு. கவிதை நீங்கள் எப்படி பாத்திர படைப்பை கண்டுபிடிப்பீங்க, கவிதையை வச்சு தானே கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கு ஒரு ஸ்லைட்டாக ஒரு முயற்சி விட்டுருக்கார்.